அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம ஐலம் சீட்டு கட் பண்ண சீட்டில் எப்படி சீரியஸ் போர்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக டெய்லி 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம கட் பண்ண துண்டு பீஸு ஐலம் சீட்டு இருக்குது. அதை அந்த சீட்டில் பாதியாக மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம காடி மாதிரி கட் பண்ணணும். இது எதுக்குன்னா, நம்ம இந்த மாதிரி காடி மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிரிப்பு நல்லா கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி காடி மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம சைடு பீஸு செட் பண்ணணும். அதுக்காக இன்னொரு ஐலம் சீட்டு துண்டு பீஸ் எடுத்து சைடு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு இன்னொரு பீஸ் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நீளத்தில் மார்க் பண்ணணும். அதில் ஒரு பீஸ் தான் மார்க் பண்ண முடியும். நீளத்தில் ஒரு பீஸ் மார்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ சீட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தாப்பில் இதில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு காடி மாதிரி கட் பண்ணோமா, அந்த மாதிரி கட் பண்ணதுக்கு சைடில் மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அகலத்தில் உள்ள சீட்டையும் அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணணும். இதில் 4 சைடுமே மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதனால் 4 சைடு மார்க் பண்ணிக்கிறோம். 2 சீட்லேயுமே அதே மாதிரி 4 சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எம்ஆரி பேப்பர் போட்டு அப்படி தேய்க்கணும். அப்போ தான் அந்த பெவிக்கிக்கு ஊற்றி ஒட்டும்போது கரெக்டாக பிடிக்கும். இப்போ எல்லா பீஸையும் எம்ஆரி பேப்பர் போட்டு தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ வெட்டின பீஸ் எல்லாத்தையும் வச்சு குளூ ஊற்றி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்ட் ஊற்றி ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இது ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இந்த பாக்ஸில் உள்ளோடி நல்லா பேஸ்ட் ஊற்றி ஒட்டணும். அதுக்கு அந்த நம்ம சீட்டு வெட்டின அந்த தூளை வச்சு அப்படி உள்ளே போட்டு நம்ம பேஸ்ட்டு ஊற்றி நல்லா ஒட்டுதோம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக பிடிக்கும். பின்னாடியும் அந்த மாதிரி ஒட்டிக்கிடுவோம். ஒட்டிட்டு எம்ஆரி பேப்பர் போட்டு தேய்ச்சிக்கிடுவோம். சைடில் ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ இது வந்து இந்த பீஸ் எதுக்குன்னா, நம்ம மேலே உள்ள சீட் வைக்கும்போது அதில் ஸ்க்ரூ போடுறதுக்காண்டி இந்த 2 பீஸ் வைக்கும். இதையும் பெவிக்கு ஊற்றி ஒட்டிக்கிடுவோம். ஒட்டி எடுத்துகிட்டு இப்போ இதில் மேலே உள்ள டாப் சீட்டில் நம்ம சுவிட்செல்லாம் பதிக்கணும். அதுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக அதில் வச்சு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு சென்டரெல்லாம் மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை மிஷினில் கொடுத்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த சுவிட்சு ப்ளக்கு எல்லாத்தையும் மாட்டணும். ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கிடுவோம். எல்லாம் வச்சு பார்த்தாச்சு. இப்போ ஹோல்டரை மாட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அடுத்தாப்பில் சுவிட்சு ப்ளக்கையும் ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கிடுவோம். மாட்டி எடுத்துகிட்டு அடுத்த லைன் கொடுக்கணும். கரெக்டாக மாட்டிட்டு டைட் வச்சுக்கிறோம் எல்லாத்தையும். இப்போ இதில் சீரியஸ் லைனுக்கு வந்து பேஸை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹோல்டரில் கொடுத்து அடுத்து அந்த சுவிட்சில் லைன் கொடுக்கணும். அதுக்கு கட் பண்ணி சுவிட்சில் லைன் கொடுத்துக்குருவோம். அடுத்தாப்பில் ப்ளக்கில் ரைட் சைடு கொடுக்கணும். பின்னாடி இந்த பக்கம் ரைட் சைடு தெரியும். அதை கொடுத்து ஹோல்டரில் கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு இப்போது அந்த போர்டு முறுக்கிறதுக்கு சைடில் 2 ஓட்டை ஹோல்ஸ் போட்டு மேலேயும் ஒயர் வரதுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போது ப்ளக்கில் நியூட்ரல் ஒயரை கொடுத்துட்டு அடுத்து சுவிட்சில் பேஸ் ஒயரை கொடுத்து வெளியே எடுக்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டு வெளியே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ ஸ்க்ரூவை போட்டு 2 சைடும் முறுக்கிக்கிடுவோம். அடுத்து இந்த 2 ஒயரையும் கட் பண்ணி 2 பின் டாப் மாட்டிக்கிடுவோம். மாட்டி எடுத்துகிட்டு இப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம சீரியஸ் போர்ட் செய்யலாம். இதே மாதிரி நம்ம பிவிசி பைப்லையும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.